கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2025 ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை சிறப்பாக நடத்தினார். எல்லா தீமைகளுக்கும் மத்தியிலும் நம்மை கடந்தோடும்படி தயவு பாராட்டினார், கூட இருந்தார். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்திருப்பது காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் நேற்றைய தினம் வரைக்கும் பொழுதுபோக்குக்காகவும் வேண்டாத களியாட்டுகளுக்காகவும் வீண் அலுவல்களுக்காகவும் நேரத்தை செலவழித்து வீணடித்திருப்பார்கள். தேவனை தேட மறந்த அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவர் சொல்வது, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை தேட வேண்டும். காலை எழுந்தவுடன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நாம் கட்டாயம் தேட வேண்டும். ஏனென்றால் நமக்கு பின்வருகிற நாட்கள், ஆண்டவர் வருகிற காலம் சமீபமாக இருக்கிறபடினாலே பொல்லாத காலங்கள், யுத்தங்களும் வர இருக்கிறது. ஆண்டவர் வருகிற வேளை நெருங்கி கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையோடும் இருந்து ஆண்டவருடைய அன்பை தரித்து கொண்டு யாவரோடும் அன்போடும் சமாதானத்தோடும் புத்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வருகிற காலம் எப்பொழுது என்று நமக்கு தெரியாதிருக்கிறபடினாலே நாம் ஜாக்கிரதையாய் இருந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். பிறருக்கு நன்மை செய்வதிலும் கர்த்தரை தேடுவதிலும் சத்தியத்தின்படி நடப்பது, எல்லா விதமான காரியத்திலும் நாம் ஜாக்கிரதையாய் செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த காலத்தை நாம் வீணடித்தால் பின்பு ரட்சிப்பு நமக்கு வருவது அரிதாயிருக்கிறது. எனவே நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மரித்தவர்களாய் நாம் கிடக்கிறோம் என்று ஆண்டவர் வருத்தப்படுகிறார். நாம் சோம்பேறித்தனமாக ஒரு அஜாக்கிரதையாய் காணப்படாமல் ஆண்டவரை தேடுவதிலே நாம் உத்தமமாகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாகவும் காலத்தின் அருமையை அறிந்தவர்களாகவும் நாம் செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அநேக காரியங்களை நாம் செய்து முடித்த பின்பு, நான் ஏன் இதை செய்தேன், இதை செய்யாமல் இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், அவங்களுக்கு உதவி செய்திருக்கலாம், மன்னித்திருக்கலாம் என்று அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். இனி அப்படி இல்லாமல் நாம் சாலமோனை போல கர்த்தரிடத்திலே ஞானத்தை கேட்கிறவர்களாக அவர் பக்கமாக நம் இருதயத்தை திருப்புவோமாக. ஞானத்தை கேட்டுக்கொள்ளுங்கள், ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பொன் வெள்ளியை பார்க்கிலும் ஞானமே நல்லது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்தரின் அறிவே அறிவு. பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் அப்படிப்பட்ட விசேஷித்த ஞானம் இருக்கிறது. அதை நாம் யாவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் புத்தியுள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, எனவே இந்த நாள் முதல் நீங்கள் எழுந்தவுடன் ஆண்டவர் சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். வேதத்தை தியானியுங்கள், அதன்படி நடப்பதற்கு பிரயாசப்படுங்கள். ஆவியானவரிடத்திலே நீங்கள் ஒத்தாசை கேட்டு அந்த ஒத்தாசையோடு சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்கள் பட்சத்திலே இருப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எனவே நான் எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், ஆண்டவர் சமூகத்துக்கு வாருங்கள். காலையில் எழுந்தவுடனே தேவனை தேடுங்கள். அவர் உங்களுக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறபடினாலே உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். எனவே பிரியமானவர்களே,
கர்த்தர் சார்பிலே உங்களை திருப்பிக் கொண்டு புத்தியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருந்து துணை செய்வார். நீங்கள் விசுவாசியுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் உங்கள் யாவருக்கும் 2025 ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you.